நம்பிக்கை என்பதை மாணவராக நான் பெற்ற கல்வியின் மூலம் தெளிவுபட உணர்கின்றேன். குருதி வகை பகுப்பாய்வு, உடற்கூற்றியல், மரபணுவியல், பரிணாமவியல் உள்ளிட்ட மனிதர்கள் குறித்த படிப்புகளின் மூலம் உலகின் எந்த பகுதியில் எத்தகைய சூழலில் ஒருவர் பிறந்திருந்தாலும் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்களே. பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை தாழ்ந்தவர் உயர்ந்தோர் என்று வகைப்படுத்த இயலாது என்பதை உணர்கின்றேன். பிறப்பின் அடிப்படையில் மக்களை பிரித்து வைக்கும் சாதி முறைமை அறிவியலுக்கு எதிரானது. சாதி முறைமையில் இருந்து வெளியே வராமல் சமூக பிம்பங்களில் இருந்து விடுபட முடியாது என்பதை முழுமையாக உணர்கின்றேன். நாம் அனைவரும் உறவினர்களாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நமது தேசிய உறுதிமொழியில் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று தெளிவுபட உறுதியேற்கின்றோம். இந்தியர்கள் யாவரும் எனது உடன் பிறந்தவர்கள் என்று தேசிய உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நான் அனைவரையும் எனது உறவுகளாக கருதுவேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்ளவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கும் விழுமியங்களை எனது வாழ்வியல் விழுமியங்களாக ஏற்று நடந்திடவும் மாணவராகிய நான் உறுதியேற்கின்றேன். இந்நாட்டில் எனக்கு உள்ள அனைத்து உரிமைகளும் மற்ற அனைவருக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து சக மனிதர்கள் அனைவரையும் சமமாக நடத்திட உறுதியேற்கின்றேன். சமூக நிலையில் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்று யாரையும் நான் கருத மாட்டேன். பிறப்பின் அடிப்படையில் யாரையும் யாருக்கு எதிராகவும் பாகுபடுத்தாமல் சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் அனைவரையும் சமமாக சமூக மற்றும் பொருளாதார சமத்துவத்துடன் வாழக்கூடிய சமத்துவமான சமூகத்தை கட்டமைப்பதே எனது குறிக்கோள். சாதியை ஒழித்து சாதிய முறைமையோடு தொடர்புடைய அனைத்து வகையான பாகுபாடுகளையும் முற்றிலுமாக களைவதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கியுள்ள பணி. அப்பணியை முழு மனதுடன் செய்து முடிக்க நான் உறுதியேற்கின்றேன்.